வணக்கம் நண்பர்களே, மகிழ்ச்சியுடன் டிராவல் வித் எம்எஸ்கே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இங்கு நீங்கள் உலகம் முழுவதும் பயணச் சுற்றுகள், பயண வழிகாட்டிகள் மற்றும் பலர் கண்டுபிடிக்க விரும்பும் அழகிய இடங்களை காணலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள், லைக் செய்யவும் மற்றும் புதிய வீடியோக்கள் பெற எங்கள் பட்டனை அழைக்கவும். இந்த நாள் எங்கு நாம் செல்லப்போகிறோம் என்பதை காண தயாராகுங்கள். வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் தமிழ்நாட்டின் சென்னையில் அமைந்துள்ள முத்துவேல் கருணாநிதி நினைவிடத்தை பற்றிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறோம். முத்துவேல் கருணாநிதி இந்திய அரசியல்வாதிகளில் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார். தமிழக முதல்வராக 5 முறை பதவி வகித்த அவர் 1999 முதல் 2018 வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பணியாற்றியுள்ளார். 1959 1929 மற்றும் 2006 ஆகிய ஆண்டுகளில் தமிழக முதல்வராக பணியாற்றியுள்ளார். கருணாநிதி தமிழ் திரையுலகில் கதை மற்றும் உரையாடல் பணிகளில் பிரசித்தி பெற்றவர். தூக்குமேடை நாடகத்தின் போது எம்.ஆர். ராதா அவருக்கு கலைஞர் என்ற பட்டம் அளித்தார். முத்தமிழனர் என்ற நிகரால் அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியலின் முக்கியமான மூத்த பிரமுகர்களில் ஒருவர் ஆவார். 18 ஆகஸ்ட் 7ஆம் நாள் 94 பிறந்த நாளில் சென்னையில் காலமானார். 2014ஆம் ஆண்டில் சுவாசக் கோளாறு காரணமாக அவதிப்பட்டு வந்த கருணாநிதிக்கு ட்ரக்கியாஸ்டமி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை மருத்துவமனைக்குச் சென்று உடல்நிலையை பரிசோதித்து வந்தார். அதன் பிறகு கருணாநிதியின் உடல்நிலையில் வயதின் காரணமாக நலிவும், சிறுநீரக பாதையில் தொற்றின் காரணமாக காய்ச்சலும் ஏற்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டது. 24 மணி நேரம் மருத்துவர்கள் அவரை வீட்டிலேயே கண்காணித்து வந்தனர். ஜூலை 27, 2018 அன்று கருணாநிதியை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 29ஆம் நாள் அவருடைய உடல்நிலையை பற்றிய மேலாண்மை அறிக்கையின்படி நிலைமை பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டது. ஆகஸ்ட் 06, 2018 அன்று கருணாநிதியின் உடல்நிலை மோசமானது மற்றும் ஆகஸ்ட் 07, 2018 அன்று சிகிச்சை பலனின்றி சென்னையில் காலமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பொது தகவல்களுக்கு லைக் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.